செய்தியாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து இங்கே காத்திருந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்கள் நடத்துவதில் உங்களுக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகக் குழு இன்று கூடியபோது நாங்கள் வரைமுறை செய்து நிர்ணயித்த முதல் தீர்மானமே 2026 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை பெறும், தனிப்பெரும்பான்மை பெறும், கூட்டணி அரசுக்கு அவசியமே இல்லாத அந்த அளவுக்கு வெற்றி பெறும், அந்த கூட்டணியிலே தோள் கொடுத்து உதவி கொண்டிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வெற்றிக்காக நாங்கள் எங்களுடைய அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி திமுக கழகத்தின் வெற்றிக்காக, கூட்டணி கட்சிகளினுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம், உழைப்போம், அந்த வெற்றியை குவிப்போம் என்பதை அதைத்தான் நாங்கள் தீர்மானமாக பிரகடனம் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, வருகிற செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவை தொடக்கத்திலிருந்து ஆண்டுதோறும் தவறாமல் மாநாடுகளாக நடத்தி வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆண்டு செப்டம்பர் 15 திருச்சி மாநகரில் அந்த மாநில மாநாட்டை நடத்துவதென்றும், அந்த மாநில மாநாட்டுக்கு ஆயத்தப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்தை 7 மண்டலங்களாக பிரித்து அந்த மண்டலங்களில் நாளை மறுநாள் 1ஆம் தேதி முதல் கொண்டு செயல் வீரர்கள் கூட்டங்களை ஒவ்வொரு மண்டலத்திலும் 5 மாவட்டம், 6 மாவட்டம் அல்லது 7 மாவட்டம் இருக்கும். அந்தந்த மாவட்ட கழகங்களை அவர்கள் கூட்டி அவர்கள் அந்த மண்டல செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று அதற்கு தீர்மானம் செய்து பல்லாயிரக்கணக்கிலே ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை மாநாட்டின் வெற்றிக்காக நடத்துவதென்றும், அதைப் போலவே தேர்தல் களத்துக்கு தயாராகின்ற விதத்தில் வாக்குச்சாவடி பூத் கமிட்டிஸ், வாக்குச்சாவடி குழுக்களை ஆங்காங்கு அமைப்பதென்றும், அதற்குரிய ஆயத்த பணிகளை மாவட்ட கழகங்கள், மாவட்ட செயலாளர்களின் முயற்சியால் அவர்கள் ஏற்பாடு செய்வதென்றும் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே இந்துத்துவா சக்திகள், சனாதன சக்திகள் அவர்கள் ஒன்று சேர்ந்து அலகாபாத்திலே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு மாநாடு நடத்தினார்கள் 2 நாள். அதிலே கடைசியாக ஒரு பிரகடனம் செய்திருக்கிறார்கள். தர்ம சத்வத் என்ற தலைப்பிலே 32 பக்கம் அந்த பிரகடனம். அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராகிராஃபிலேயே இனிமேல் இந்தியாவை பாரத் என்று யாரும் அழைக்கக்கூடாது, இந்தியா என்றுதான் அழைக்க வேண்டும், இந்தியா என்று அழைக்கக்கூடாது, பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று இதுவரை இருந்து வருகிற இந்தியா என்ற பெயரை அடியோடு நீக்குவதென்று அவர்கள் அந்த பிரகடனத்தினுடைய முதல் பாராவிலேயே சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இந்தியாவிலே தேசிய மொழிகளாக, ஆட்சி மொழிகளாக ஆக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்திய உபகண்டத்தினுடைய தலைநகரை டெல்லியிலிருந்து மாற்றி வாரணாசியைத்தான் இந்த உபகண்டத்தினுடைய தலைநகராக ஆக்க வேண்டும் என்று அதையும் அந்த பிரகடனத்திலே தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு மமதை இருந்தால் 100 ஆண்டுகளாக இந்தியா என்று அழைக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பை அதை பாரத் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று சொல்வதும்,
தலைநகரை மாற்ற வேண்டும் என்று சொல்வதும், முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்பட மாட்டாது என்று சொல்வதும், மதச்சார்பின்மை என்ற கொள்கையை முழுமையாக நிராகரிப்பது என்பதும், இப்பொழுது அதனை ஒட்டி அந்த RSS அமைப்பில் மதச்சார்பின்மை, சோசியலிசம் இந்த வார்த்தைகள் எல்லாம் அரசியல் சட்டத்தினுடைய முகப்புறையிலோ வேறு எந்த இடத்திலோ இடம்பெறக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்ற முனைகின்றன. பாரதிய ஜனதா கட்சி என்ற குடைபிடித்துக் கொண்டு உள்ளே நுழைய பார்க்கிறார்கள். நான் நாடாளுமன்றத்திலேயே அமித்ஷா உட்கார்ந்திருக்கும் போதே அங்கே இந்தி வெறியிலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்த போது நான் எழுந்து சொன்னேன், இந்தியை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம். ரத்தம் சிந்தி ஒரு மொழி புரட்சியை நடத்தி லட்சக்கணக்கான தோழர்கள் தியாகம் செய்து இந்தியை வரவழையாமல் இருமொழி திட்டத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்து இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் நீங்கள் உள்ளே வர முடியாது என்று நான் சொன்னேன். அதை மறுத்து இந்தியிலே அந்த உறுப்பினர் பேசினார். உன்னுடைய இந்தி குதிரைக்காரன் பாஷை எனக்கு புரியவில்லை, அதனுடைய அர்த்தமும் தெரியாது. எங்கள் செந்தமிழ் மொழியினுடைய முழக்கத்தை கேட்கிறாயா? எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி தனை பட்டாளம் கூட்டி வரும். அற்பம் என்போம் அந்த இந்திதனை கண்ணம் கிளிபட நேரும், கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து ஆங்கிலத்திலே நான் இந்தியை ஒருபோதும் தமிழகம் ஏற்காது என்றேன். இப்பொழுது மராட்டியம் தீர்மானித்து விட்டது. மகாராஷ்டிரம் அங்கே சிவசேனாவும் நிர்மான் சேனா அந்த குடும்பத்திலிருந்து பிரிந்து போய் தனி அமைப்பை அமைக்கிறாரே அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே மகாராஷ்டிரத்திலே இந்தி கூடாது என்ற பேரணியை நடத்த இருக்கிறார்கள். இதுவரை வேறு எதிரெதிராக இருந்த அந்த இரண்டு கட்சிகளும் சிவசேனாவும் நவநிர்மாண் சபை இரண்டு கட்சிகளும் சேர்ந்து நடத்தப் போகின்றன. சரத்பவாரும் அதை ஆதரித்து பேசியிருக்கிறார். எனவே மராட்டியம் இந்தி உள்ளே நுழையக்கூடாது என்கிறது. கர்நாடகமும் அதே முடிவுக்கு வந்து தீர்மானம் போட்டிருக்கிறது. கேரளத்திலும் இந்தி கூடாது என்ற முடிவுக்கு அமைச்சரவை வந்திருக்கிறது. மேற்கு வங்காளத்திலும் இந்தி எதிர்ப்பு கடுமையாக வளர்ந்து விட்டது. பஞ்சாப் மாநிலம் ஏற்கனவே இந்தியை எதிர்த்தவர்கள் இப்பொழுது மிக தீவிரமாக எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். ஜம்மு காஷ்மீரிலும் இதுதான் நிலைமை. வடகிழக்கு எல்லை மாகாணங்கள் ஆங்கிலத்தை தான் ஆட்சி மொழியாக கொண்டிருக்கின்றன. அவர்கள் மாநிலங்களில் அவர்கள் இந்தியை ஏற்கனவே தடுத்து விட்டார்கள். ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே இந்தி எதிர்ப்பு என்பது தமிழகத்திலே இருந்து கனன்று எழுந்தது 30களிலே. அதற்கு தமிழறிஞர்கள், மறைமலை அடிகளார் போன்ற தமிழறிஞர்கள், தந்தை பெரியார், அதை போல சுதாரத பாரதியார் இவர்கள் எல்லாம் இந்தியை எதிர்த்தார்கள். அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் மாநாடுகள் நடத்தினார்கள் இந்தி எதிர்த்து. 38லே தாளமுத்து நடராசன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கைது செய்யப்பட்டு காராகிரகத்திலே வைக்கப்பட்டு 2 பேரும் உயிர் நீத்தார்கள். தாளமுத்து நடராசன் மாளிகை என்று கலைஞர் அவர்கள் பின்னாலே அந்த அரச மாளிகைக்கு தாளமுத்து நடராசன் மாளிகை என்று பெயர் சூட்டினார். எனவே எண்ணற்றவர்கள் தியாகம் செய்து சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கலம் முத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி இந்திய எதிர்த்து தீக்குளித்து மடிந்தார்கள். ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு தமிழ்நாடன்றி உலகில் எங்கும் ஏற்பட்டதில்லை. ஒரு மொழியை எதிர்க்கிறார்கள் என்றாலும் அவர்கள் வேறு நாடுகளிலே லத்தீன், கிரேக்கம் அவற்றை எதிர்த்து போராட்டங்கள் பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலே நடந்தாலும் கூட மொழி புரட்சியில் தீக்குளித்த வரலாறு நம்முடைய செந்தமிழ் நாட்டுக்கு மட்டும்தான். அதுவும் திராவிட இயக்கத்துக்குத்தான் முழுக்க முழுக்க காரணமாகும். இங்கே வரவேண்டிய நிதி தொகையை மத்திய அரசு அனுப்புவதில்லை. அதை பற்றி கவலைப்படாமல் மாநில நிதியை கொண்டே தேர்தல் பிரகடனத்தின் போது அறிவித்த திட்டங்கள் தவிர புதிதான பல திட்டங்களை, இன்னோவேட்டிவ் ஸ்கீம்ஸ், மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களை
திமுக அரசு நிறைவேற்றி வருகிறது. முதலமைச்சர் அருமை சகோதரர் தளபதி ஸ்டாலின் அதை தொடங்கி வைக்கிறார். ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று தாய்மார்கள் முழுக்க முழுக்க பேருந்துகளிலே டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்யலாம், மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னதற்கும், மாணவர்களுக்கு கல்லூரி செல்பவர்களுக்கு மாதா மாதம் உதவித்தொகை அளிக்கப்படும் என்பதும், பெண்கள் தாய்மார்கள் அன்னையருடைய ஆதரவை பெருமளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரட்டி தந்திருக்கிறது. எனவே வாக்கு வங்கியிலே சம பகுதியாக இருப்பவர்கள் பெண்கள் கொஞ்சம் அதிகமாக கூட இருப்பார்கள் ஆண்களை விட. ஆனால் அவர்களுடைய வாக்குகளிலே 80-90% இம்முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான், அது தலைமை தாங்குகிற கூட்டணிக்குத்தான் அந்த வாக்குகள் போய் சேரும் என்பது என்னுடைய கணிப்பு. நான் சொல்லவே இல்லையே. இல்ல, பொய்களை பரப்புறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல, 1.5 மணி நேரத்தில் இரட்டை இலக்கம்ங்கிற வார்த்தையே வரலையே வாயிலிருந்து. எப்படி கேக்குறீங்க? ஏங்க, நான் பேசாத ஒண்ணு பேசுனதா கேக்குறீங்க? எந்த அடிப்படையில் கேக்குறீங்க? இல்ல, உண்மையானா யாரோ தெருவில் வரோம், யாரோ உளறி இருப்பான், அதை கேட்டுக்கிட்டீங்க கேக்குங்க. நான் அதை பற்றி அந்த இரட்டை இலக்கம்ங்கிற பெயரே சொல்லலையே. எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது, அவர் அங்கீகாரம் வேணும்னா 8 சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும். அதை நினைச்சு ஒரு 12 தொகுதி கேட்கலாம். ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல, எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும் பதில் சொல்லிட்டாரு. 12ங்கிறது யாரும் யோசிக்கவும் இல்லை, வைக்கவும் இல்லை. அவரது உதாரணத்துக்கு சொல்லும் போது ஒரு 12 தொகுதி கேட்கலாம், அது கூட இறுதியான முடிவல்ல, தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதான் நடக்கும் சொல்லிட்டாரு. அது ஒரே நிமிஷம் சகோதரியோட கேள்விக்கு பதில் வேற क्वेश्चंस நீங்க எதுவும் நிலாபரேட் கேக்குறீங்க சொல்றேன் நான். ஒரு நிமிஷம் சகோதரி, நீங்களா கற்பனை பண்றீங்களா? இது உங்க கற்பனையா? இரட்டை இலக்கம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா? நான் சொன்ன பிறகு எதுக்கா அந்த கேள்வி எதையும் கேக்குறீங்க? நான் சொல்லிடுறேன். ஐ எம் வெரி சாரி அபவுட் யூ. அதாவது இதே மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பு திருச்சியில, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிரஸ் வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு பத்திரிகையாளர் குறிப்பா கேட்கிறாரு, நீங்க காங்கிரஸ் இயக்கம், பொது உடைமை இயக்கங்கள், விசிகா எல்லாருமே போன தடவை போட்டி போட்டதோட அதிகமான தொகுதியில கேட்கிறாங்க, அந்த எண்ணிக்கைகளை சொல்றாங்க. மதிமுக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த அதிகமான தொகுதியில் நீங்க கேட்பீங்களான்னு கேட்கிறாரு. நான் இப்ப சொல்றேன், அது அந்தந்த இயக்கங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆசை, அது தப்புன்னு சொல்ல முடியாது. இப்ப எங்களை கேட்டீங்கன்னா எங்களுக்கு குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெறணும்னு நினைக்கிறோம். நான் நினைக்கிறேன், என்னுடைய கீழே கூட இருக்க கட்சிக்காரர்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி அங்கீகாரம் வரணும்னா ஒரு 12 தொகுதியில நாங்க போட்டி போனோம். ஆனா அது முடிவெடுக்க வேண்டியது எங்களுடைய இயக்க தலைமை அப்படின்னு தான் அன்னைக்கு பதில் சொன்னது. அது என்னன்னா, அது கட் அண்ட் பேஸ்ட் பண்ற மாதிரி அதை மாத்திரம் எடுத்து 12 தொகுதிகளை மதிமுக கோருகின்றது அப்படின்னு உங்களுடைய ஸ்க்ரால்ல அதுல போட்டுறீங்க. புரியுது உங்களுக்கு? உங்களுடைய இன்றைய கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்சேஷன் ஆக்குறதுக்கு உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வேணும் உங்களுக்கு, அதுக்கு நீங்க கேக்குறீங்க. பட் அதனால சில குழப்பங்கள் வருது, அதான் ஒரு நிவர்த்தி, அதான் வேலைக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒன்றும் தீர்மானம் போடலையே. பொதுக்குழுவில் ஆமா 8 தொகுதியில ஜெயிச்சா தான் அங்கீகாரம் கிடைக்கும், அதனால நாங்க அதை விட கூடுதலா கேட்போங்கிற மனசுல சொன்னேன். அது எதுவும் கோரிக்கை வைக்கல, அதை பற்றி பேசவே இல்லை. நிர்வாக குழுவில் அதை பற்றி பேசவே இல்லை. அது நீங்க மாநாட்டில் தான் நாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. ஒரு அரசு இருந்தா சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே 100க்கு 100 எல்லாரையும் திருப்திப்படுத்திட முடியாது எந்த ஆட்சி வந்தாலும். அதுபோல இருக்கான உடனுக்குடனே அதுக்கு ஒரு பரிகாரம் கண்டு அதுக்கு ஒரு தீர்வு கண்டு முடிவெடுத்துக்கிறதே திமுக அரசு.
மதுவை ஒழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய மூலாதார கொள்கை. அதற்காக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் 3 பயணங்களாக நடைபயணம் சென்றவர் நான் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு. எங்கள் கிராமத்தில் டாஸ்மாக் கடையை கூடாது என்று ஊராட்சி மன்றத்திலே தீர்மானம் போட்டு, ஆனால் அந்த கடையை நடந்து கொண்டிருந்த காரணத்தால் அந்த கடை உடைக்கப்பட்டு அங்கிருந்த விஸ்கி பாட்டில் ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்து ரோட்ல போட்டு கொளுத்திட்டு எல்லா பத்திரிகைகளையும் முதல் பக்கத்தில் செய்தி. ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. ஹைகோர்ட் சொல்லிருச்சு அவங்க ஊர் மக்களும் ஊராட்சி மன்றமும் எடுத்த முடிவு சரியானதுதான், இதிலே நாங்கள் தலையிட மாட்டோம், அது டாஸ்மாக் கடையை மூடியதுதான் சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது. உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அதிமுக அரசு சென்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் அங்கே நம்முடைய தமிழ்நாட்டிலே தலைமை நீதிபதியாக இருந்தவருடைய அமர்வுக்கு சென்றது. அவர் அந்த ரிட் பெட்டிஷனை பார்த்த உடனே தூக்கி அப்படி போட்டுட்டு டிஸ்மிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எங்க ஊர்ல டாஸ்மாக் கடையை ஊர் மக்களும் ஊராட்சியும் சேர்ந்து அகற்றியது நிலை பெற்று விட்டது. அதாவது அதிலேயே 150 பேர் மேல கேஸ் போட்டு என்னையும் மேலையும் கேஸ் போட்டு அவங்க இருக்க, அது மாதிரியான சூழ்நிலையில இந்த ஊர்லயாவது நாங்க செய்ய போறோம், நீங்க வாங்கன்னா நான் போவேன். நீங்க ஒண்ணுமே பத்திரிகை படிக்கிறது இல்லையா, பேப்பரே படிக்கிறது இல்லையா? எதுக்காக திமுகவோட போனோம்னு மிக தெளிவான அறிக்கை கொடுத்தோம். நாங்க இந்துத்துவ சக்திகள் தமிழ்நாட்டிலே காலூன்றிவிடக் கூடாது என்பதற்காக, திராவிட இயக்கத்தை பாதுகாப்பதற்காக, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உடன்பாடு கொண்டு கூட்டணியிலே சேர்வது என்று நாங்கள் முடிவெடுத்தோம் உயர்நிலை குழுவிலே. அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகையில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைமையில தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எப்படி பார்க்க? அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்லை. அவங்க ஜெயிக்க போறதே இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்லை. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்லை. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். இதெல்லாம் தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாம் அதெல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை. ஆனால் நாங்க எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. திருச்சி மாநாட்டில் 5 லட்சம் பேருக்கு குறையாமல் திரள்வார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. நாங்கள் நடத்திய எழுச்சி பேரணியைப் போல தலைநகர் சென்னையின் வரலாற்றில் பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து இன்று வரை எங்கள் பேரணியை போன்ற ஒரு பேரணி சென்னையிலே நடந்ததே கிடையாது. பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை அந்த பேரணி நடந்தது. லட்சோபலட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். அப்படி ஒரு எழுச்சி பேரணியை தமிழகம் இதுவரை கண்டதில்லை. அப்போ இப்ப திருச்சி மாநாட்டிலையும் அதே போலத்தான். முதல் நாள் மாலையிலே ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர், அவரும் அதை போல சங்கரையா அவர்களும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் கலந்து கொண்ட திருச்சி மாநாட்டில் அந்த ஊர்வலமும் முதல் நாள் மாலை 4 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை 7 மணி வரையிலும் நடந்தது. அவையெல்லாம் லட்சோபலட்சம் பேர் திரண்டு வந்தவர்கள். அது மட்டுமல்ல, நான் சுற்றுப்பயணம் போகிற போது, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு போகிற ஊர்களில் எல்லாம் 10,000 பேருக்கு குறையாமல் திரண்டார்கள். இரவு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். அந்த கூட்டம் அப்படியே இருந்தது. அதுபோல ஒரு வரலாறு இனிமே அமையாது. அதை போலத்தான் தமிழ்நாட்டுக்காக ஸ்டெர்லைட் திட்டத்தை தொடக்கத்திலிருந்து எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடத்தி, பேரணிகள் நடத்தி, உண்ணாவிரதம் இருந்து, பிறகு ஹைகோர்ட்லேயே வழக்கு போட்டு நானே போய் 7 மணி நேரம் வாதாடி இங்கே இந்த உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட்டை மூட சொல்லி தீர்ப்பளித்தது. அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அதற்கு தடையாணை வாங்கினார்கள். பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு நானும் சென்றேன். அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவர்கள் நாரிமன்
ஹாரிங்டன் நாரிமன் அமர்விலே வந்தபோது அங்கும் நான் சென்று வாதாடினேன். அதற்கு பிறகு இங்கே சிவஞானம் பவானி சுப்பராயன் அமர்விலே அது நடந்த 3 மாசம் நடந்தது. அங்கும் போய் 2.5 மணி நேரம் நான் வாதாடினேன், ஸ்டெர்லைட் கூடாது என்பதற்காக. கடைசியிலே நிரந்தரமாக மூட சொல்லித்தான் ஒரு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த தீர்ப்பு நிலைநாட்டப்பட்டு விட்டது, செயல்படுத்தப்பட்டு விட்டது. அதே போலத்தான் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தை தனியார்மயமாக்குவது என்று அவர்கள் முடிவெடுத்த போது, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி வந்தபோது, இதோ பக்கத்திலே இருக்கக்கூடிய செந்திலதிபன் நெய்வேலியிலே அவர் பணியாற்றிக் கொண்டிருந்தார். 24 தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை ஒரு மெமரண்டமாக தயாரித்து என்னிடம் கொடுத்தார். நான் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களிடம் போகும்போது, நாங்கள் கேபினெட்லேயே முடிவெடுத்துட்டோமே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, பங்குகளை விற்பது என்று, இப்ப வந்து கொடுக்குறீங்களே என்றார். நீங்கள் என் மீது எவ்வளவோ பாசம் வச்சிருக்கீங்க, பிரியம் வச்சிருக்கீங்க. பீகார்ல போய் என்னுடைய வளர்ப்பு மகனை போலன்னு சொன்னீங்க. நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியா செய்ய வேண்டாமா? இது எங்கள் மண், எங்கள் வியர்வை, எங்கள் 20,000 தொழிலாளர்கள், அதை லாபகரமாக இயங்குகிற நட்சத்திர தகுதி பெற்ற பொதுத்துறை நிறுவனங்களில் NLCயும் ஒன்று. அதிலே போய் ஏன் விற்க ஆரம்பிக்கிறீர்கள்? வடநாட்டு பெருமுதலாளிகள் அதை வாங்கி கொண்டு போய் அவர்கள் வந்து இங்கே உட்கார்ந்து கொள்வார்கள். இதை எதிர்ப்பதை விட எங்களுக்கு என்ன வேலை? நீங்கள் இப்பொழுதாவது மதிமுக கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்ற நிலையை உருவாக்கினால் என்ன என்று சொன்னவுடன் ஒரு 5 நிமிடம் யோசித்துக் கொண்டிருந்தவர், எஸ் ஐ அக்ரி வித் யூ மிஸ்டர் வைகோ, NLC will not be privatized என்று சொன்னார். நான் பிரஸுக்கு சொல்லலாமான்னு கேட்டேன். இங்கிருந்தே போன் போட்டு சொல்லுங்க. அவர் பக்கத்திலிருந்தே இண்டு ஆபீஸுக்கு போன் போட்டு நான் சொன்ன முத பக்கத்தில் கட்டம் கட்டி போட்டாங்க. மறுநாள் இண்டுல NLC will not be privatized, பிரைம் மினிஸ்டர் has assured வைகோ அப்படின்னு போட்டாங்க. அதுவும் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்ததுதான். பெரியார் மையம் இடிக்கப்பட்ட போது டெல்லியிலே அண்ணன் வீரமணி மிகுந்த வேதனையோடு வந்தார். வாஜ்பாய் அவர்களிடம் அழைத்து சென்று, இவர்கள் தேர்தலில் போட்டியிடாத கட்சி திராவிடர் கழகம், நீங்கள் பெரியார் மையத்தை இடித்து விட்டீர்கள், தகர்த்து விட்டீர்கள், எல்லோருடைய நெஞ்சிலும் இடி விழுந்தது போல் இருக்கிறது. நீங்கள் அதற்கு பதிலாக பெரியார் மையத்தை எழுப்புவதற்கு தக்க இடத்தை நீங்கள் உடனே தேர்ந்தெடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே அவர் அனந்தகுமார் அந்த துறை அமைச்சருக்கு தொலைபேசியிலே அழைத்து, வைகோ அண்ட் வீரமணி அவங்க வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட அனுப்பி வைக்கிறோம், அவங்க எந்த இடம் கேட்கிறாங்களோ நல்ல இடமா அந்த பெரியார் மையத்துக்கு, பெரியார் சென்டருக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு பக்கத்திலேயே முன்பிருந்த இடத்தை விட நகரத்துக்கு நெருக்கமானதும் மிக முக்கியமானதுமான ஒரு பரந்த இடத்தை கொடுத்து, பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை குறைந்த பணத்தை செலவழித்தாலே அதை வாங்க முடியும் என்ற வகையிலே அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அதை செய்து கொடுத்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதை போல நீட்டினோ வந்தே தீரும் என்றார் பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி. அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல மதுரையில வழக்கு தொடர்ந்து நானே சென்று வாதாடி அங்கே தீர்ப்பு பெற்றோம். தடை செய்யப்படுகிறது, இப்பொழுது அதை நிறைவேற்றக்கூடாது என்று. அந்த தீர்ப்பு 3.5 வருடங்களாக அப்படியே இருக்கிறது. அதற்கும் போராடி தீர்ப்பு பெற்றது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே நாங்கள் பெரிய அளவிலே வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வராவிட்டாலும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை தேவைகளுக்கு, முக்கிய பிரச்சனைகளுக்கு நாங்கள் போராடி வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு நியூட்ரினோ, ஸ்டெர்லைட், முல்லை பெரியார், அதற்கு வருட கணக்கிலே போராடினேன் நான். கடைசியில் 1,00,000 பேர் திரண்ட ஒரு பெரும் பேரணியை கம்பத்திலிருந்து கூடலூர் வரை நடத்தினோம். அதற்கு நடைபயணமும் நான் சென்றேன். ஆக முல்லை பெரியாரை பாதுகாக்க முன்வந்து போராடிய ஒரே கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆகவே தமிழகத்தின் தேவைகளுக்காக அணு உலை கூடம் கூடாது கூடங்குளத்திலே என்று அங்கே இடிந்தகரையிலே அங்கே உள்ள ஆடவரும் பெண்டிரும் 1.5 வருடம் போராட்டம் நடத்திய போது 3 முறை அங்கே சென்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டவன் தான் நான். ஆகவே தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை காக்கவும் வாழ்வாதாரங்களை காக்கவும் எங்கள் கடமையை, மறுமலர்ச்சி திமுக செய்ய வேண்டிய கடமையை முறையாக செய்து ஓரளவு அனைத்து திட்டங்களிலுமே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்.